ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்ஸ்டன் அன்பர்கள் அனைவருக்கும் சொர்ணலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு பாத்தீங்கன்னா ஆடி மாதத்திற்குரிய சிறப்பான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த மாதங்கள்ல சூரியன் மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு பயிற்சி ஆவதுதான் ஆடி மாதம், ஆடி பண்டிகை. இது தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லுவோம். சூரிய பகவான் வடக்கில் இருந்து தெற்காக நோக்கி பயணிக்கிறார். அயனம் என்றால் பயணம் என்று பொருள். இந்த ஆடி மாதத்திற்கு ரொம்ப விசேஷம். ஏன்னா சூரியன் மாற்றுக்காரகனாகிய சந்திரனும் பித்ருக்காரகனாகிய சூரியனும் இணையக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் நிறைய பண்டிகைகள். ஏன்னா இது தேவர்களின் இரவு பொழுது. சூரியன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சித்திரை மாதத்தில் ரொம்ப அப்படியே தகதகன்னு இருந்து அப்படியே ரிஷபத்துக்கு மிதுனத்துக்கு இப்ப அப்படியே அவருடைய உஷ்ணம், அவருடைய தாக்கம் அப்படியே குறைந்து கொண்டு வருகின்ற காலகட்டம். ஆனா இப்ப பாருங்க, காலநிலை மாற்றங்களால வெயிலுடைய தாக்கம் தாங்க முடியல. அதனாலதான் முன்னோர்கள் அப்பெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஆடி மாதம் ஆரம்பித்தாலே சந்து பொந்து இண்டு இடுக்குல இருக்கிற ஒரு சின்ன ஆலயமாக இருந்தாலும் அம்மனுக்கு ரொம்ப விசேஷமாக இந்த கூழ் ஊத்துறது, அதே போல ஆடியில் வரக்கூடிய நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் இந்த ஆடி 32 நாட்களும் ரொம்ப அருமையான நாட்களாக வரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் நம்மளுக்கு இரவு பொழுது நீண்டு இருக்கும், பகல் பொழுது குறுகி இருக்கும். சூரியனுடைய அந்த ஒரு வெளிச்சம் தான் நமக்கு ரொம்ப. சூரியனும் சந்திரனும் தான் ஒளி கிரகங்கள். அவங்கள ரெண்டு பேரும் மட்டும்தான் நம்ம நேரடியா பார்க்க முடியும். அந்த சூரியன் இந்த காலகட்டங்கள்ல நீர் ராசியான கடகத்திற்கு வரும்போது அந்த நம்மளுக்கு அந்த வலிமை குறைஞ்சிடறாரு இல்லையா, அப்படியே படிப்படியா. அப்ப நம்மளுக்கு நிறைய நோய் தாக்கங்கள்லாம் வரும்னு சொல்லிட்டுதான் சூரியன் இந்த வலிமை குன்றி இருக்கக்கூடிய இந்த காலங்களில், இந்த தட்சிணாய காலங்களில் நம்ம இறை வழிபாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் தரும். அதனால கூழ் ஊத்துறதுல பாத்தீங்கன்னா கேழ்வரகு, துள்ளு மாவுல பச்சரிசி, வெல்லம் இதெல்லாம் கலந்து இருக்கிறது. ஆனா உடம்புக்கு ஒரு அயன் சத்து, நம்மளுக்கு ரத்த விருத்தியை கொடுக்குற மாதிரி அந்த உணவுப் பொருட்கள்லயே அதெல்லாம் கலந்துருக்கும். இந்த முருங்கைக்கீரை பொரியல், கருவாட்டு குழம்பு இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க இல்லையா. நம்ம முன்னோர்கள் இப்ப நாசால என்ன கண்டுபிடிக்கிறாங்க, நம்ம முன்னோர்கள் கால சூழலுக்கு ஏற்ப ஒவ்வொரு பண்டிகையும் வச்சு அதுல இருக்கின்ற அந்த உணவுப் பொருட்களையும் நம்ம உடலுக்கு உறுதியாக இருக்கிறதுக்காக கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா தீப வழிபாட்டுல இருந்து இறை வழிபாட்டுல இருந்து அனைத்தும் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த ஆடி மாதம் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. அப்ப எந்த ஒரு செயலியும் தோங்குவதற்கும் சுபகாரியங்கள் அதுக்கான முயற்சியில எடுப்பதற்கும் ஆடி மாதம் எதுவுமே பண்ணக்கூடாதா, பெண் பார்க்க கூடாது, நம்ம எந்த ஒரு முயற்சி எடுக்கக்கூடாது, ஒரு நல்ல காரியம் செய்யக்கூடாது, அப்படி முடங்கிடக்கூடாது. ஆடியில அப்படியே நம்ம யோசனை பண்ணி ஆடி 18க்கு அப்புறம் வேகமாக செயல்படணும். இந்த காலகட்டம் ஆன்மீகத்துல சாதனை புரியறதுக்கு, யோகா, அதே போல நம்மளுக்கு நிறைய தான தர்மங்கள் புண்ணிய காரியங்கள் பண்ணுவதற்கும், தான தர்மங்கள் புண்ணிய காரியங்கள் பண்ணுவதற்கு, நீர்நிலைகள்ல நீராடும் பொழுது நம்முடைய கர்ம வினைகள் அனைத்தும் குறையும். 12 ராசிக்கும் இந்த ஆடி மாதம் கோள்களின் சஞ்சார நிலையை வைத்து துல்லியமான பலன்களை தெளிவாக தனித்தனி பதிவுகளாக காணலாம். சிம்ம ராசி, சிம்ம லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த மாதம் சிம்மம் எப்படி கடந்து வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமைதி, பொறுமை, நிதானம், உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நாங்க ரொம்ப கோவப்பட்டிருந்தோங்க, எங்களுக்கு ரொம்ப காரமா சாப்பிடுறவங்க, நாங்க ரொம்ப நேர்மையா இருக்கிறவங்க, எங்களுக்கு ஒளிவு மறைவுலாம் இல்லை அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதுதான். அதெல்லாம் பழக்க தெரியாதவங்க சொல்றது இந்த காலகட்டம் அப்படின்னு அடுத்தவங்க நம்மளை ஒரு கேலியா கூட பார்ப்பாங்க. ஏன்னா அஷ்டம சனி போகுது இல்லையா, அசிங்கம், அவமானம், வம்பு, வழக்கு எல்லாம் தட்டுல வச்சு எடுத்துட்டு கொடுப்பாங்க. கடன் பிரச்சனை, உறவு சார்ந்த பிரச்சனை, நம்மளுக்கு எல்லா வகையிலுமே ரொம்ப ஒருத்தவங்க நம்புவான், அவங்கதான் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு முதுகுல குத்துவாங்க. இந்த இதெல்லாம் போடுவாங்க பாத்தீங்களா, இந்த பேஸ்புக், இந்த ரீல்ஸ்ல எல்லாம் யாரு நம்ம ரொம்ப அனுபவிக்கிறோமோ அவங்கதான் நம்மளுக்கு தாக்குவாங்க. அப்படி இப்படிலாம் பார்க்கும்போது நம்மளுக்கு சிரிப்பாவும் இருக்கும், ஒரு சமயம் யோசிக்கவும் வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதம் சிம்மத்துக்கு ராசி அதிபதி 12ல, ஏற்கனவே 5ன்னு சொல்ற பூர்வ புண்ணியாதிபதியும் போயிட்டாரு 12ல. அப்ப கடவுளும் நம்மள பாராமுகமா இருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் 10-11க்கு பயணித்து கொண்டிருப்பார் 2 ராசிகள்ல. சுக்கிரன் பாத்தீங்கன்னா 1-2ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேதுவோட இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நீசமாவும் ஆயிடுவாரு. நிறைய முயற்சி போடுறோம், ஒண்ணுத்தையும் காணும். எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுங்களா?
ரொம்ப மனவலியா இருக்குதுங்க. ரொம்ப வந்து எதுக்குதான் பிறந்தோம், ஏதாவது ஒரு நல்ல சாப்பாடு, ஒரு நல்ல எனக்குன்னு ஒரு ஆசை இருக்காது, அந்த ஆசையெல்லாம் நான் நிறைவேற்றிக்க வேணாவா அப்படிலாம் வந்து ரொம்ப வந்து புலம்பக்கூடிய சிம்மம் இந்த மாதம் ஒரு வேலை இருக்குது, தொழில் இருக்குது, ஒரு ரொட்டீன் லைஃப் நல்லபடியா போகுதுன்னா அப்படியே அமைதியா கடந்து வந்துருங்க. நான் அதை பண்றேன் இதை பண்றேன்லாம் ஒன்னும் சொல்ல வேண்டாம். வேலை அது பாட்டுன்னு போகும். மாற்றங்கள் தானா வந்தா நீங்க ஏற்படுத்தி கொள்ளுங்க. வெளியூருக்கு போறாங்க, வெளியூர் வேலை வாய்ப்புக்குன்னா அஷ்டம சனி அந்நிய தேசத்தில் புகழ் பெறுவான். குடும்பத்தை விட்டு ஒருத்தர் அடி தள்ளி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கணவனா இருந்தா மனைவியை எதிர்பார்ப்பாரு, மனைவியா இருந்தா கணவனை எதிர்பார்ப்பாரு. பிள்ளைங்க கிட்ட குடும்பத்துக்கிட்ட ஒரு மரியாதையாவது நமக்கு கிடைக்கும், ரொம்ப தூரத்துல இருக்கிறான்பா அப்படின்னு. அந்த ஒரு கருணையாவது இப்ப வந்து நம்மளுக்கு எட்டி பார்க்கணும்னு சொல்லலாம். அதெல்லாம் மாற்றங்கள்லாம் கிடைச்சா மனதார ஏற்றுக்கொண்டு சிம்மம் பயணிக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் வந்து வீண் அலைச்சல், விரயங்கள், அதே போல இதனால உடல் சோர்வு, மனசோர்வு, ஏன்னா கஷ்டப்பட்டு எஃபர்ட் போடுறோம் இல்லையா, அதனால எதுவும் நடக்கலன்னு அங்க ஒரு மனசோர்வு, தூக்கமின்மை இதெல்லாமே வந்துடும். இந்த காலகட்டம் வந்து நீங்க புதிய ஒப்பந்தங்கள், புதிய முதலீடுகளை தவிர்ப்பது ரொம்ப சிறப்பு. அதே போல திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து கவனமாக ஈடுபடணும். ஒரு சிலருக்கு வந்து திருமணம் நடக்குது, எனக்கு எதோ தசாபதி சிறப்பா போதுன்றவங்க எதிர்த்தரப்புக்கு 7.5 சனி இல்லாத ராசி லக்னங்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்வது ரொம்ப அருமைன்னு சொல்லலாம். மாணவர்கள் அம்மா நிறைய எஃபர்ட் போடுறோமா, ஞாபக மருதியா இருக்கு, எதுவுமே மண்டையில இருக்க மாட்டேது, ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் கேட்ட படிப்பும் கிடைக்கல, கோர்ஸும் கிடைக்கல, எல்லாமே எனக்கு அகைன்ஸ்டா இருக்குதே, நான் என்ன பண்றது மனம் வருத்தப்பட்டீங்கன்னா எதுவும் வேணாம், உங்க முயற்சிகளை வந்து போடுங்க, மனம் தொய்வடையாதீங்க. எந்த ஒரு இது கிடைச்சாலும் நீங்க சிறப்பாக பயணிப்பீங்க. டிசம்பர் மாசத்துக்கு மேலாம் சிம்மத்தை கையிலேயே பிடிக்க முடியாது. அந்த தெளிந்த நீரோடை போல நல்ல வேகமாக பாயக்கூடிய அருமையான காலம் வந்து கொண்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். வயதானவர்கள் ஒரு சின்ன உடல் உபாதையாக இருந்தாலும் மருத்துவருடைய ஆலோசனை கேட்பது ரொம்ப வந்து அவசியம். உடனே டாக்டர் பாத்துருங்க. ஒரு அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணிக்கலாம்னா இதுக்கு வந்து ஏற்ற காலம், வெளிநாடு செல்ல ஏற்ற காலம். அதே போல சொத்து வாங்கறதுக்கு விற்கிறதுக்கெல்லாம் இந்த காலகட்டம், ஒண்ணு வித்து ஒண்ணு வாங்கறதுக்கு அருமையான காலம். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும்னு சொல்லியாச்சு. இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கொழுப்பு, அதே போல இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாம் நிறைய இருக்கும். அதுக்கெல்லாம் என்ன பண்றீங்கன்னா காலைல எழுந்த உடனே தேங்காயை கொஞ்சம் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போட்டு அதை அப்படியே பொறுமையா மென்னு அந்த பால் வந்து அந்த சாறு வந்து உள்ள இறங்குற மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க டீ காஃபில ஒரு 1/2 hour கழிச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பயணத்தில் ரொம்ப கவனம் வேணும். வண்டி வாகனங்கள்ல உஷாரா போனோம். விபத்துகள் தசாபுத்திலாம் சிறப்புலன்னா விபத்துகள் சனி, ராகு, செவ்வாய், கேது, இந்த தசாபுத்தி அந்தரம் இதெல்லாம் நடக்குது, இவங்க எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டாங்க, கை கோர்த்துட்டாங்கன்னா ரொம்ப கவனம். சாலை விபத்து இருக்கிறதே தமிழ்நாட்டுலதான் அதிகம்னு சொல்றாங்க. கவனமாக பயணிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதே போல பெண்கள் நடந்ததை நினைத்து கவலைப்படக்கூடாது. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் வேறு இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்மளுக்கு எதுவுமே நடக்க போறது இல்ல. இந்த காலகட்டம் என்ன தேவையில்லை, நடந்தா அது நம்மளுக்கு கெடுதின்னு நினைச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயம் நடக்கலையும் நம்மளுக்கு அது வந்து நல்ல செயல் அல்ல அப்படின்னு ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் இருக்கும் பொழுது நிம்மதியான வாழ்வு, பற்றற்ற வாழ்வு. எஃபர்ட்டை போடுங்க, பலனை எதிர்பார்க்காதீங்க. இந்த செயலுக்கு பிரபஞ்சத்தில் நிச்சயமான பலன் இருக்கு, நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும். அதனால சிம்மம் இந்த மாதம் அமைதி, பொறுமை, நிதானத்தில் கடந்து வரணும். எதெல்லாம் கவனமா இருக்க சொல்றோமோ அதெல்லாம் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ஞாயிறு தோறும் அம்மன் ஆலயத்துல ஒரு பொங்கல் வைத்து வழிபட்டு 4 பேருக்கு பிரசாதமாக கொடுக்கும்போது சிம்மம் என்றுமே சிறப்பாக பயணிக்கும். சிம்ம ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும்.